நீங்கள் கடலுக்குள்ள புறா வேட்டை, டால்ஃபின் டான்ஸு, மீன் ஸ்கூலு நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய மீன் எது தெரியுமா? டக்குன்னு திமிங்கலம்னு சொல்லிடாதீங்க. திமிங்கலம் பாலூட்டிங்க. நம்ம பேசுகிறது மீன், அதுவும் சுறா இனத்தை சேர்ந்ததுங்க. அதுதான் நம்ம திமிங்கல சுறா, ரிங்கோடான் டைப்பஸ் அப்படின்னு இங்கிலீஷில் இதை ஜென்டில் ஜெயின்ஸ் ஆஃப் த சீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் கடலோட சாதுவான ராட்சசனுங்க. பெரிய பெரிய உடம்பு உள்ள இந்த அற்புத சுறா மீன் நம்ம சென்னை கடல்லையும் நிறைய இருக்குது தெரியுமாங்க. ஆனால் ஒரு காலத்தில்ங்க இந்த பிரம்மாண்டமான உயிரினம் நம்ம நாட்டில் ஆயிரக்கணக்கில் வேட்டையாடி அழிஞ்சு போகிற நிலைமைக்கு போயிருக்குங்க. இப்படி வேட்டையாடி கொல்லப்பட்ட ஒரு உயிரினம் எப்படி நம்ம நாட்டு மக்களோட மனசு மாற்றத்தால் காப்பாற்றப்பட்டு இந்தியாவோட கௌரவ சின்னமாக மாறிடுச்சுங்கிற அந்த சூப்பர் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வெறும் மீன் கதை இல்லை, இந்தியர்களோட மனசு மாறின கதைங்க. சரி, முதல்ல இந்த கடல் ராட்சசனை பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா? திமிங்கல சுறா உலகத்திலேயே மிகப்பெரிய மீன்க. சயின்டிஸ்ட்டு இதை ரிங்கோடான் டைப்பஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது கிட்டத்தட்ட 14 மீட்டர், அதாவது 46 அடி நீளம் வரைக்கும் வளருங்க. ஒரு பெரிய பஸ்ஸையே முழுசாக விழுங்குற மாதிரி பிரம்மாண்டமான வாய் இதுக்கு உண்டுங்க. இதோட எடை சுமார் 8 முதல் 10 டன்கள் வரை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய கடற்கரை அடிக்கடி பிடிபட்டதில் மிகப்பெரிய சுறா 14.5 மீட்டர் நீளம் இருந்துச்சான். இவ்வளோ பெருசாக இருந்தும் இது ரொம்பவே சாந்தமானதுங்க, சாதுவானதுங்க. ஆமாங்க, மனுஷங்களுக்கு இதனால் எந்த ஆபத்தும் இல்லைங்க. இதனால தான் இதை கனிவான ராட்சசன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது எப்படி சாப்பிடுது தெரியுங்களா? ஒரு ஃபில்டர் ஃபீடருங்க. அதாவது வாயை திறந்துக்கிட்டு மெதுவாக நீந்துங்க. அப்போது கடலில் இருக்கிற சின்ன சின்ன ஜந்துக்கள், இறால் குட்டிகள், பிளாங்டான்கள், மீன் முட்டைகள் இதையெல்லாம் சலித்து வடிகட்டி குடிக்குங்க. சுறாவுக்கே உரித்தான கூர்மையான பற்கள்லாம் இதுக்கு கிடையாதுங்க. திமிங்கல சுறா பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இதோட முதுகில் டார்க் பேக்ரவுண்டில் மஞ்சள் கலந்த வெள்ளை நிற புள்ளிகள் இருக்குங்க. ஆச்சரியம் என்னென்ன, இந்த ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு சுறாவுக்கும் தனித்துவங்க. அதாவது மனுஷங்களுக்கு கைரேகை மாதிரி இந்த சுறாவுக்கு புள்ளிகள் ரேகை, ஒரு ரேகை மாதிரி. இதை வச்சு தான் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு சுறாவையும் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. உலகெங்கும் வெப்பமண்டல கடலில் இது இருந்தாலும் இந்தியா, பிலிப்பைன்ஸு, மடகாஸ்கர், மெக்சிகோ உட்பட பல இடங்களில் இதோட நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. ஆனால் இது ரொம்ப மெதுவாக வளரக்கூடிய இனங்க. ரொம்ப லேட்டாக தான் குட்டி போட ஆரம்பிக்கும், ரொம்ப நாள் உயிர் வாழுங்க. இந்த அம்சங்களால் தான் இது வேட்டையாடப்பட்டால் சீக்கிரமாக அழிஞ்சிரும் அபாயம் இருக்குங்க. இன்றைக்கி இந்த இனம் சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சங்கத்தால் அழிவின் விளிம்பில் உள்ள இனம், அதாவது என்டேஞ்சர்டு அப்படின்னு சொல்லி பட்டியலிட்டிருக்காங்க. குஜராத் கடற்கரையில் அரங்கேறிய சோகம் பற்றி சொல்லவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. 1980களுக்கு முன்னாடிங்க திமிங்கல சுறா இந்திய கடலில் இருக்கிறதே யாருக்கும் அவ்வளவா தெரியாதுங்க. அப்படி தற்செயலாக மீன்பிடி வலையில் சிக்கினாலும் மீனவர்கள் பயந்து போய் அதை கடல்லையே விட்டுருவாங்க. ஆனால் 1980களுக்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறிடுச்சுங்க. குறிப்பாக இந்தியாவோட வடமேற்கு மாநிலமான குஜராத் கடற்கரையில் அந்த காலத்தில் இந்த சுறாக்களுக்கு பயங்கரமான வேட்டைக்களமாக மாறிடுச்சுங்க. சுறாக்களை வேட்டையாடி அதோட கல்லீரல் எண்ணெய், துடுப்புகள், தோல், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வணிக ரீதியாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. மீனோட கல்லீரல் எண்ணெய் படகுகளை நீர் புகாத வண்ணம் பூசுறதுக்கும், துடுப்புகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கும்
பயன்படுத்தினாங்க. இந்த வர்த்தகத்தில் இருந்த லாபம் மீனவர்களை கண்மூடித்தனமாக வேட்டையாட வச்சுதுங்க. 1997-98 காலத்தில் ஒரு திமிங்கல சுறாவோட மதிப்பு 1,00,000 ரூபாய் வரைக்கும் போச்சுங்களாம். இதோட துடுப்புகள் மட்டும் ஒரு செட்டுக்கு 15,000 30,000 வரைக்கும் விலைக்கு போச்சுங்களாம். இந்த வேட்டை அந்த அளவில் நடந்துச்சு தெரியுங்களா? 89க்கும் 98க்கும் இடையில் இந்தியாவில் பதிவான மொத்த சுறா வேட்டையில் 94.6 விழுக்காடு குஜராத்தில் மட்டும்தான் நடந்திருக்குங்க. ஒரு வருஷத்தில் வேட்டையாடப்பட்ட சுறாக்களோட எண்ணிக்கையை கேட்டால் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. 1998ஆம் ஆண்டு மட்டும் 1000க்கும் அதிகமான திமிங்கல சுறாக்கள் குஜராத் கடற்கரையில் கொல்லப்பட்டிருக்குங்க. மீனவர்கள் இதை பிடிச்ச விதம் ரொம்பவே கொடூரமானதுங்க. அவங்க சுறாவுக்கு வச்ச பேர் பீரங்கி, அதாவது பேரல்னுக்கிறாங்க. இதை வேட்டையாட 100 முதல் 150 இயந்திரமயமாக்கப்பட்ட ட்ராலர்களை பயன்படுத்தினாங்க. பெரிய இரும்பு கொக்கிகளை சுமார் 8 முதல் 10 கிலோ எடை உள்ளதை சுறாவோட வாய்க்கு நேர எறிவாங்க. சுறா அந்த கொக்கியோடு சேர்ந்து கடலுக்குள்ளே வேகமாக இழுத்துட்டு போகுங்க. ஆனால் படகை நேர் எதிர் திசையில் ஓட்டி சுறாவுக்கு களைப்பு வரும் வரைக்கும் போராடுவாங்க. சின்ன படகுகளை கூட பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு நீண்ட மூங்கில் கம்பியில் கொக்கியை கட்டி சுறாவோட தாடையில் குத்திட்டு சுறா முழுகாமல் இருக்க பெரிய PVC பீப்பாய்களை கயிறுகளால் கட்டி போடுவாங்க. களைச்சி போன சுறாவை அப்புறம் கரையை நோக்கி இழுத்துட்டு வருவாங்க. இப்படி கொடூரமாக வேட்டையாடுறதுனால இந்த கனிவான ராட்சசனோட எண்ணிக்கை பயங்கரமாக குறைஞ்சி போச்சுங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில் மட்டுங்க இந்த சுறாக்களோட எண்ணிக்கை கடந்த 75 ஆண்டுகளில் 63 விழுக்காடு வரை குறைஞ்சதா ஆராய்ச்சி சொல்லுதுங்க. இந்த அழிவை கண்டு உலகமே அதிர்ந்து போச்சுங்க. 2001க்கு முன்னாடி இந்தியாவில் எந்த ஒரு கடல் மீனுக்கும் பாதுகாப்பு சட்டம் கிடையாதுங்க. இந்த சமயத்தில் தான் வனவிலங்கு அறக்கட்டளையின் உதவியோடு மைக் பாண்டே எடுத்த ஷோர்ஸ் ஆஃப் த சைலன்ஸ் அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி படம் இந்த சுறாக்களோட துயரத்தை உலகத்துக்கே அறிய செஞ்சுதுங்க. இந்த டாக்குமெண்ட்ரியை அரசியல்வாதிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னு எல்லோரோட கவனத்தையும் ஈர்த்துச்சுங்க. இதன் விளைவாக 2001ஆம் ஆண்டு திமிங்கல சுறா இந்திய சட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்டதுங்க. இந்த மீன் இந்திய வனவிலங்கு சட்டம் 1972 அட்டவணை 1 சேர்க்கப்பட்டது. இதுதான் இந்தியாவிலேயே சட்டபூர்வமாக்கப்பட்ட முதல் மீன்க. வெளிநாட்டு வர்த்தகத்திலிருந்தும் சுறாவை காக்க 2002 சைட்டிஸ் ஒப்பந்தத்துக்கு கீழே சேர்க்கப்பட்டதுங்க. சட்டம் வந்தாலும் கடற்கரையில் இருக்கிற மீனவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இதை பற்றி தெரியணும் இல்லைங்களா? அப்போ தான் 2004 குஜராத் வனத்துறை, WTI, அதுக்கப்புறம் டாடா கெமிக்கல்ஸ், இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பிரம்மாண்டமான விழிப்புணர்வை ஆரம்பித்தாங்க. இந்த கேம்பெயின் தான் சுறா பாதுகாப்புக்கு வரலாற்றிலேயே ஒரு பெரிய திருப்பு முனைங்க. குஜராத்தோட பிரபலமான ஆன்மீக தலைவர் மொராரி பாபு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த பாதுகாப்பு இயக்கத்துக்குள்ளார வந்தாங்க. அவர் மீனவர்கள்கிட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாருங்க. அவர் திமிங்கல சுறாவை வெறும் மீனாக பார்க்காம இந்திய பாரம்பரிய அதிதி தேவோ பவ, அதாவது விருந்தினரே தெய்வம் அப்படிங்கிற கருத்தை தொடர்புபடுத்தினாருங்க. அது மட்டும் இல்லாமல் சுறாவை பிடிச்சி கொள்வது தப்புன்னும் இது குஜராத்திற்கு வந்திருக்கும் ஒரு மகளாக பார்க்கணும்னு அவர் சொன்னாருங்க. இந்த ஆன்மீக சொற்பொழிவு மக்களை ரொம்பவே பாதிச்சிருச்சுங்க. வேட்டையாடப்பட்ட அந்த பிரம்மாண்டமான மீன் அங்கேயே வாலி, அதாவது அன்புக்குரியவள் அப்படின்னு செல்ல பெயரிட்டாங்க. வெறும் 1 வருஷத்துலேயே குஜராத்தில் சுறா வேட்டை முழுசுமாக நின்று போச்சுங்க. வேட்டைக்காரங்களாக இருந்த மீனவர்கள் பாதுகாவலராக மாறிட்டாங்க. குஜராத் அரசு மீட்பு மற்றும் புதுமையான பாதுகாப்பு திட்டங்களை கொண்டு வந்தாங்க. வேட்டை நின்று போனாலும் சுறாக்கள் அடிக்கடி கடலில் மீன்பிடி வலையில் தற்செயலாக சிக்குங்க. வலையில் மாற்ற சுறாவை விடுவிக்கணும்னா மீனவர் வலையை கிழித்து தான் கொடுக்கணுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பெரிய
பொருளாதார நஷ்டம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டு குஜராத் வனத்துறை 2006 ஒரு சூப்பரான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. வலையை கிழித்து சுறாவை விடுவிக்கிற மீனவர்களுக்கு இந்த இழப்புக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க. இந்த திட்டத்தோட விளைவாக 2013 இறுதிக்குள்ள 372 திமிங்கில சுறாக்கள் மீனவர்கள் தானாக முன் வந்து காப்பாற்றி கடலில் விட்டாங்கன்னா பார்த்துங்களேன். இந்த திட்டம் குஜராத்தை கடல்சார் பாதுகாப்பின் உலக அரங்கில் முன் உதாரணமாக்கிடுச்சுங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சுங்க. ஒரு சுறா வலையில் சிக்கிய உடனே மீனவர் வனத்துறைக்கு தகவல் கொடுப்பாங்க. வனத்துறையோட மீட்பு குழு அங்கே வந்து வலைகளை கிழித்து ஆவணப்படுத்தி சுறாவை விடுவிக்க 4 முதல் 8 மணி நேரம் வரை ஆகும். சுறாக்கள் மற்ற மீன்களை மாதிரி கிடையாதுங்க. அதுங்க நீந்தாமல் சும்மா இருக்க முடியாதுங்க. நீந்தினா தான் அதனுடைய செவுள்களுக்கு தண்ணி போகும். வலையில் சிக்கி அசைவில்லாமல் பல மணி நேரம் இருக்கும்போதுங்க சுறாவுக்கு பெரிய மன அழுத்தமும் மூச்சு திணறலும் ஏற்படுதுங்க. சில சுறாக்கள் விடுவிக்கப்பட்ட பிறகும் கூட அந்த மன அழுத்தத்தால் உடனடியாகவோ இல்லை சில நாட்கள் கழிச்சோ செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுங்க. பழைய ஆவணங்களை ஆய்வு செஞ்சப்போ காப்பாற்றப்பட்ட சுறாக்களில் 69 விழுக்காடு சுறாக்கள் கடுமையான மன அழுத்தத்துக்கு உள்ளானதாகவும் 23 விழுக்காடு சுறாக்கள் உயிரின் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலும் இருந்ததுன்னு தெரிஞ்சுங்க. கயிற்றால் சுறாவோட செவுள்களை கட்டுறது, சுறாவால் அதன் செவுள்களுக்கு எதிர் திசையில் இழுக்கிறது, இதெல்லாம் சுறாவுக்கு உள்காயங்களை அதிகமடிச்சிச்சுங்க. இப்போ புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. சுறா மீனவர்களோட வலையில் சிக்கினா மீனவர் வனத்துறைக்காக காத்திருக்க தேவையே இல்லைங்க. மீனவர்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கேமரா கொடுத்துருக்காங்க. அவங்களே சிக்கிய சுறாவோட படகை ஒரே ஃப்ரேமில் ஃபோட்டோ எடுத்து வலையை கிழித்து சுறாவை உடனே விடுவிச்சிடலாங்க. இந்த ஃபோட்டோவை அவங்க நிவாரணம், அதாவது காம்பன்சேஷன் கேட்க ஆதாரமாக போதுன்ட்டாங்க. இந்த திட்டத்துக்காக 1159 கேமரா மீனவர்களுக்கு விநியோகித்தாங்க. இதனாலங்க சுறா வலையில் செலவழிக்கும் நேரம் பயங்கரமாக குறைஞ்சி போச்சுங்க. உயிர் பிழைக்கும் வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாகிடுச்சு. இது ஒரு உலகளாவிய முன்னுதாரணமாக மாறிடுச்சுங்க. சுறாக்கள் வேட்டையாடுறது நின்றுச்சுங்க. இப்போது அடுத்த கட்டம் என்னென்னா, இந்த சுறாக்கள் ஏன் குஜராத் கடற்பகுதிக்கு வருது, எங்கெல்லாம் போகுதுன்னு விஞ்ஞானிகள் தேட ஆரம்பித்தாங்க. 2011 WTA குஜராத் வனத்துறையும் சேர்ந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு திமிங்கில சுறாவிற்கு செயற்கைக்கோள் டேக் மாட்டினாங்க. அந்த டேக் செய்யப்பட்ட சுறா எங்கெல்லாம் போகுதுன்னு செயற்கைக்கோள் மூலம் கண்காணித்தாங்க. டேக் செய்யப்பட்ட ஒவ்வொரு சுறாவும் மகாராஷ்டிரா கடற்பகுதியை தொட்டுட்டு அப்புறம் குஜராத்தோட கல்ஃப் ஆஃப் கம்பத்து பகுதிக்குள்ளே ரொம்ப நேரம் சுற்றிச்சிங்க. இந்த டேட்டா மூலமாக இந்திய கடலில் இந்த சுறாக்களோட இடம்பெயர்வு பாதைகளையும் அது விரும்புகிற வாழ்விடங்களையும் விஞ்ஞானிகளாக ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. மரபணு ஆய்வுகளும் செஞ்சாங்க. குஜராத் கடற்கரையில் உள்ள சுறாக்கள் மரபணு மாதிரிகளை ஆய்வு செய்யும்போது இது உலகெங்கிலும் உள்ள சுறாக்களோடு மரபணு ஒற்றுமையை கொண்டிருந்தது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்து போகும் ஒரு இனங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு ரகசியத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. 2013 WTA ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிது. ஒரு மீனோட வலையில் ஒரு கை அளவுள்ள குட்டி திமிங்கில சுறா சிக்கியிருக்கு. மீனவர்கள் உடனே அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா இந்த குட்டி சுறாக்கள் 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே இருக்கும்னு மதிப்பிட்டாங்க. இது வரைக்கும் பெரிய சுறாக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து போகிற இடம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சின்னஞ்சிறிய குட்டி சுறாக்கள் குஜராத் கடற்கரையில் கிடைச்சது மூலம் இந்த இடம் திமிங்கில சுறாக்கள் முக்கியமான குட்டி போடுற இடம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்க. உலகத்துக்கே இந்த இடம்பெயர்வோட ரகசியம் மர்மமாக இருந்தப்போ இதை சாந்தமான ராட்சசன் தன் குட்டிகளை பெற்றெடுக்க இந்திய கரையை தேர்ந்தெடுத்த ரகசியம் நம் மீனவர்களோட மனசு மாறி இந்த கடலை பாதுகாப்பான தாய் பூமியாக மாற்றியதாங்க.
ஒரு காலத்தில் திமிங்கல சுறா நம்ம குஜராத் கடற்கரையில் வேட்டையாடப்படும் ஒரு வியாபார சரக்காக மட்டுமே பார்க்கப்பட்டதுங்க. வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கில் கொல்லப்படுச்சுங்க. ஆனால் சட்ட பாதுகாப்பும் மொராரி பாவியோட ஆன்மீக குரலும் அதோட WTI குஜராத் வனத்துறையின் போராட்டமும் மீனவர்களோட மனசை நிரந்தரமாக மாற்றிருச்சுங்க. இன்னைக்கு பீரங்கிங்கிற கொடூரமான பெயரை கடந்து வாலிங்கிற செல்லப்பெயரோட இந்த சுறாக்கள் நம்ம நாட்டோட பெருமையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட 372 சுறாக்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா பார்த்துங்களேன். இந்த ஒரு முக்கியமான சமுதாய மனமாற்றத்துக்காக இதுதாங்க ஒரு பெரிய எக்ஸாம்பிள். மீனவர்களே, நேரடியாக காப்பாற்றுற செல்ஃப் டாக்குமெண்டேஷன் முறை உலகத்திற்கே ஒரு பெரிய உதாரணங்க. இந்த ஷார்க்குங்க இங்கே வந்து குட்டி போடுறதுங்கிறது நம்ம கடலோட ஆரோக்கியத்திற்கும் நம்ம நாட்டோட பாதுகாப்பு முயற்சிக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிங்க. இந்த வெற்றி அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட கடலை பாதுகாப்பான இடமா மாற்றி கொடுக்கணுங்கிற மிகப்பெரிய பொறுப்பை நமக்கு தந்திருக்குங்க. கடலை பாதுகாப்போம், வாலியை காப்போம். நன்றிங்க. இந்த யூடியூப் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுறது டாக்டர் கே வெங்கட்ராமன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். வணக்கங்க.